இந்த சிறுத்தை தான் பாஸ். ரொம்ப நாட்களுக்கு முன் நடந்த விஷயங்கள். ஒரு ரொம்ப பெரிய அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டுல வித்தியாசமான விலங்குகள் இருந்தன. ஒருத்தங்க வேகமா ஓடுறது, ஒருத்தர் சக்திசாலி, ஒருத்தங்க சின்னதா, ஒருத்தங்க வயசானவங்க. ஆனா ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒற்றுமையா இருந்துச்சு. எல்லாம் அவங்க அவங்க வாழ்க்கைய பாத்துட்டு இருந்தாங்க. யாரும் ஒருத்தருக்கு உதவி பண்ண மாட்டாங்க. தினமும் அந்த காட்டுக்குள்ள சண்டை நடக்கும். சில நேரம் சாப்பாட வச்சு, சில நேரம் தண்ணிய வச்சு, அப்புறம் சில நேரம் தூங்குறதுக்கான இடத்த வச்சு. இது எல்லாமே என்னோடது. யாரும் இதுல கை வைக்க கூடாது. அப்படி கை வச்சா கண்டிப்பா உயிரோட போக முடியாது. கரடி ஐயா, கரடி ஐயா, எனக்கு ஒரு ஆப்பிள் மட்டும் கொடுத்துருங்க. எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. பசி எல்லாருக்கும் தான் எடுக்கும். விலகி போ. பக்கத்துல செடியில மறைஞ்சுக்கிட்டு ஒரு மான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப பயந்தாங்கொல்லியா இருந்துச்சு. ஆனா ரொம்ப புத்திசாலியாவும் இருந்துச்சு. தினமும் இதுதான் நடக்குது. யாரும் யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் இந்த காட்டுக்குள்ள அமைதியே வராதா? அப்ப அங்க வருது ரொம்பவே மெதுவா நடந்து வர ஒரு ஆமை. அது ரொம்ப மெதுவா நடக்கும். ஆனா எல்லாத்து பேச்சையும் ரொம்ப கவனமா கேக்கும். அது பக்கத்துல வந்த உடனே, அட பாருங்க, நம்ம ஆமை மகாராஜா வந்துட்டான். நினைக்கிறேன் ரொம்ப நாளா நடந்து வந்துட்டு இருக்கான்னு. ஆனா இப்பதான் வந்து சேர்ந்துருக்குறான். அண்ணே, காட்டுல மட்டும் ஓட்டப்பந்தய வச்சாங்கன்னா நீங்க இப்பவும் ஆரம்ப புள்ளியில தான் இருப்பீங்க. கரெக்டா. நான் கண்டிப்பா மெதுவா தான் போவேன். நீங்க இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? சரி, கண்டிப்பா மெதுவா போயிடலானா நீங்க சொல்றது? எல்லாம் அமைதியா ஆயிட்டாங்க. ஆனா அடுத்த நொடியே ரொம்ப வேகமா காத்தோட ஒரு சிறுத்தை வந்துச்சு. ஏதோ சத்தமும் இல்ல, அப்புறம் ஏதோ திமிரும் இல்ல. பலம், புத்திசாலித்தனம், வேகம், இது எல்லாத்துக்கும் தனித்துவம் இருக்குது. ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா வேலை செஞ்சோம்னா யாரும் வயிறு பசியோட இருக்க மாட்டாங்க. யாரும் பயப்பட வேண்டாம். யாரும் தனியா இருக்க மாட்டாங்க. என்ன இது உண்மையா? உண்மையா இந்த மாதிரி ஒரு காடு இருக்கா? சிறுத்தை ஐயா சொல்றாருன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க யாரும் என் பக்கத்துல வரக்கூடாது. அப்படி பார்த்தா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ரெடியா? அப்படி உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடந்தா கண்டிப்பா இந்த காடு நல்லா இருக்காது. மெதுவா போனாதான் இந்த ரோடு எப்படி எங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். சிறுத்தை எல்லாரையும் பாத்துச்சு. ஒருத்தங்க கிட்ட சக்தி, ஒருத்தங்க கிட்ட புத்திசாலித்தனம், ஒருத்தங்க கிட்ட தந்திரம், சில பேர் இறக்கம் கொண்டவங்க. அவர் எல்லார்கிட்டயும் இருக்கிற நல்லத பார்த்தாரு. நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து புத்திசாலித்தனமும் வீரத்தோட நம்ம நடந்தோம்னா இந்த காட்டை நம்ம சிறந்த காடா மாத்த முடியும். அடுத்த நாள் காலையில சூரியன் உதிச்சதுமே சிறுத்தை தான் எல்லாத்துக்கும் முதல்ல எந்திரிச்சது. அது செடிகள், மரங்கள் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் அப்புறம் எல்லா விலங்குகளையும் ஒரே இடத்துக்கு கூப்பிட்டாரு. காட்டுக்குள்ள எல்லாத்தோட பெருசா இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே, நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த காட்டுல இருக்கிறோம். ஆனா தனித்தனியா இருக்கிறோம். ஒரு சிலர் வேகமா இருக்கிறாங்க, ஒரு சிலர் தைரியமா இருக்கிறாங்க, ஒரு சிலர் பலமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இல்லைன்னா இந்த காடு எப்பவுமே சிறந்ததா மாறாது. நீ கரெக்டா தான் சொல்ற. ஆனா இங்க எப்படி போறது, என்ன போறதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இத பத்தி நீ தான் முழுசா தெரிஞ்சு வச்சிருக்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பேசினா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஆமா சிறுத்தையா, இது ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்தோம்னா யாராவது நம்மளோட பேச்சு கேட்பாங்க. இப்ப பெரிய பெரிய மிருகங்கள்லாம் நம்மள பயமுறுத்துது. நான் தினமும் பயப்படுறேன். ஒரு நாள் கூட அப்படி ஆக மாட்டேங்குது. நான் நடுங்காம இருந்ததில்ல. ஒருவேளை காட்டுல எல்லாம் அமைதியாச்சுன்னா நானும் நிம்மதியா தூங்குவேன். நான் ரொம்ப மெதுவா தான் போவேன். ஆனா எல்லாரும் என்ன ஃபாலோ பண்றாங்க. அப்பதான் மெதுவா போனாதான் இங்கதான் கரெக்டா பிடிக்க முடியும். ஏன்னா இந்த காட்டுல அவ்வளோ அன்பான விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. ஆனா எல்லா விலங்குகளும் இத கேட்பாங்களா? ஆனா எதுக்கு இதெல்லாம் கேட்கணும்? நான் எல்லாரோடையும் சிறந்தவன்னு சொல்லிக்க விரும்பல. ஆனா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் சேர்ந்து காட்டுல ஒரு கூட்டம் வைக்கணும். வாரந்தோறும் ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஒரு மரத்துக்கு கீழே கூடுவோம், பேசுவோம். எந்த விஷயம் சரியோ அதை ஒத்துக்குவோம். எந்த கட்டாயமும் இருக்கக்கூடாது. ஆனா ஒத்துமையா முடிவெடுப்போம். சிறுத்தை, நீ சொல்றது சரிதான். ஆனா இங்க எப்படி ஜெயிக்கிறதுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, அதனால நீ தான் யோசிக்கணும். நான் ஒத்துக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒருக்க இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் யாரையும் பயங்காட்டவும் மாட்டாங்க. நான் இந்த பஞ்சாயத்து பேச்ச கேட்க ரெடியா இருக்கேன். மெதுவாவே போ. அப்பதான் நான் கண்டிப்பா வர முடியும். இல்லது நீ இப்படி ஸ்பீடா போனா நான் எப்படி வர்றது? சரி, நானும் பாக்குறேன் இந்த பஞ்சாயத்து என்ன பண்ணுதுன்னு. அடுத்த நாள் காலையில சிறுத்தை 2 விலங்குகளை கூப்பிட்டுச்சு. ஒண்ணு யானை. அது ரொம்ப புத்திசாலியா இருந்துச்சு.
அப்புறம் ஒரு முயல் குட்டி. அது வேகத்திலயும் அறிவாளியும் இருந்துச்சு. யானை அண்ணா, முயல் தம்பி, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காட்டோட ஒரு ரூல் புக் பண்ணுவோம். அதுல ஒரு சில ஈஸியான ரூல்ஸ் இருக்கும். அது எல்லாரும் நம்ம சேர்ந்து பண்ணுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை ஒத்துக்குவோம். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா ஒரு காட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு அப்பதான் தெரியும். அப்பதான் இத பத்தி ஏன் இல்ல, அப்பதான் இது எல்லாருக்கும் என்ன எப்படின்னு கண்டிப்பா தெரியும் இது தப்புன்னு. அப்பனா சண்டை வராது. ஆமா, இது ரொம்ப சிறந்த விஷயம். நான் எப்பவுமே பயந்துகிட்டே இருந்தேன், யாரும் என் மேல கோவப்பற்றக்கூடாதுன்னு, என்னை விரட்டி விட்டுறக்கூடாதுன்னு. ஆனா கரெக்டான ரூல்ஸ் போட்டுட்டோம்னா எங்களை மாதிரி சின்ன மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 3 விலங்குகளும் சேர்ந்து உக்காந்துச்சு. அப்புறம் யோசிச்சாங்க நம்ம என்னென்ன நிதிமுறைகளை செய்யலான்னு. அவங்க ரொம்ப பேசுனதுக்கு அப்புறம் அவங்க 5 நிதிமுறைகளை எழுதினாங்க. அப்பதான் எல்லாருக்கும் சாப்பாடு கரெக்டா வரும். எந்த ஒரு விலங்கும் இன்னொரு விலங்கு போய் சிண்டாது. 2வது ரூல், பெரிய மிருகங்கள் சின்ன மிருகங்களை பயமுறுத்தக்கூடாது. நம்ம எல்லாரும் சமத்துவமானவங்க, யாரும் யாரையோட சின்னவங்களோ பெரியவங்களோ கிடையாது. 3வது ரூல், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டுவோம். அங்க எல்லாரும் அவரவர் மனசுல உள்ளதை சொல்லுவாங்க. அங்க யாரும் யாரையும் திட்ட மாட்டாங்க. எல்லாரும் அமைதியா கேட்கணும். அப்பதான் இன்னொரு விலங்கு சாப்பாடு இல்லைனாலும் கண்டிப்பா இத போய் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா கிடைக்கும். 5வது ரூல், சண்டை போடுறவங்கள நம்ம சொல்லிதான் திருத்தணும். ஆனா அவங்கள அடிக்க கூடாது. முதல்ல அன்பா நம்ம சொல்லுவோம். அது ஒரு ரூல் புக்கா ரெடி ஆனிச்சு. அப்போ அந்த சிறுத்தை எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டுச்சு. கரடி, மான், நரி, ஆமை எல்லாம் ஒன்னா வந்தாங்க. நண்பர்களே, நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஜங்கல் ரூல் புக் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு ஆள் முடிவு கிடையாது, இது நம்ம எல்லோரோட முடிவு. இதுல எந்த விதமான கட்டாயமும் இல்ல, வெறும் புத்திசாலித்தனம் மட்டும்தான். ஏன் கொஞ்சம் அதிகமா சாப்பாடு கிடைச்சா இப்ப என்னதான்? நான் கொஞ்சம் சாப்பிட கூடாதா? சாப்பிட்டாதான் என்னதான் ஆக போகுது? கரடியாரே, உங்களோட பலம் ரொம்ப தேவையானது. நீங்க நினைச்சா பலவீனமான மிருகங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியும். பலத்தோட உண்மையான அர்த்தம் மத்தவங்களை காப்பாத்துறது, மத்தவங்களை பயமுறுத்துறதுல இல்ல. நான் என்ன சொல்றது கரெக்டா? நான் என்ன பண்றது? நீங்க தான் எல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்களே. அப்போ இப்ப நீங்களே சொன்னா நான் கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவேன். முதல்ல யாருமே என்ன கேட்கல, ஆனா இப்ப எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். இப்போ ஒருவேளை நான் நிம்மதியா தூங்கலாம். இனிமே எனக்கு பயமே இருக்காது. நானும் பாக்குறேன் இந்த நிதிமுறைகள் எவ்வளவு நாள் நிக்குதுன்னு. அப்புறம் ஆரம்பம் நல்லாதான் இருக்கும். இன்னையில இருந்து இந்த காடு வெறும் செடி கொடிக்கு மட்டும் இல்ல, இது நம்ம எல்லோருடைய வீடு. நம்ம வீட்டுல ரொம்ப முக்கியமானது அன்பு, புத்திசாலித்தனம். இப்ப காட்டுக்குள்ள மெதுவா மாற்றங்கள் வந்துச்சு. எல்லா விலங்குகளும் ஒன்னா இருந்தாங்க, நிதிமுறைகளை கடைபிடிச்சாங்க. அப்புறம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவியும் பண்ணாங்க. ஆனா எங்க நல்லது நடக்குதோ அங்க சில பேர் இப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நல்லது நடக்கிறது கொஞ்சமும் பிடிக்காது. ஆமாண்ணா, நீங்க இது பாத்தீங்கல்ல, சிறுத்தை எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாரும் அவன் பேச்சுதான் கேக்குறாங்க, எல்லாரும் அவனை பத்தி தான் பேசுறாங்க. நீங்க ரூல் புக் பண்றதுக்காக உதவி பண்ணீங்க, ஆனா யாரும் உங்க பேச்சு கூட எடுக்கல. அப்பதான் நான் சொல்றது கரெக்டா? நான் எப்படி சொல்றது? நீ தானே ஃபர்ஸ்ட் பண்ண, அப்ப நீயே எல்லாம் பண்ணே சொல்லு. ஆனா இங்கதான் எந்த பிரயோஜனம் இல்லையே. ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது? அதனால சிறுத்தையோட உண்மை வெளியில வரணும். நம்ம இப்படி சொல்லலாம், அவன் ராஜாவாக ஆசைப்படுறான்னு, எல்லாரையும் அவங்களுக்கு கீழே அடிமையா வைக்க பாக்குறானு. அப்புறம் நரி காட்டுக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி நின்று விட ஆரம்பிச்சுது. எல்லாருக்கிட்டையும் மெதுவா சொன்னுச்சு, சிறுத்தை இந்த காட்டுக்கு ராஜாவா போகுதுன்னு. அப்புறம் வரப்போற காலங்கள்ல அவன் தான் ராஜ்யம் பண்ணுவான். என்ன உண்மையா? ஒருவேளை சிறுத்தை ராஜா ஆயிட்டானா? அப்புறம் அவனும் கரடி மாதிரி கோவக்காரனா ஆயிடுவானோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. சிறுத்தை யாரு மேலயும் கோபப்பட மாட்டாரு. நான் அவரை பாத்திருக்கேனே, அவர் எப்பவும் என் பேச்சதான் கேட்பாரு. அதுக்கப்புறம் கரடி யாரு இல்லன்னா பெரியவங்க. இந்த விஷயம் அப்படியே மெதுவா காடு ஃபுல்லா பரவிருச்சு. அப்புறம் ஒரு நாள் நரியும் ஆமையும் ஒரு பஞ்சாயத்து வச்சாங்க. அங்க எல்லா விலங்குகளும் வந்தாங்க. ஆனா அங்க எல்லாம் கொஞ்சம் கோவத்துல இருந்தாங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஏன் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தோணலையா, அந்த சிறுத்தை இந்த காட்டுக்கு ராஜாவா உண்டு, இன்னும் எல்லா சட்டங்களும் அவன் தான் பண்ணானா? நானும் சொன்னேன் இதை பத்தி என்ன சொல்லாதுன்னு. ஆனா இது யாராவது என்னோட நேம் எடுத்தா? இல்ல, அது எப்படி எனக்கு தெரியும்? இது ரொம்ப நல்லது இல்ல. சபையில எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. எல்லாரும் இப்ப சிறுத்தையை பாக்குறாங்க. ஆனா அந்த சிறுத்தை இப்ப அமைதியா இருந்துச்சு. அது எந்த கோவமும் படல, ரொம்ப சத்தமாவும் பேசல. நான் எப்பவும் காட்டோட அரசன் ஆகணும்னு நினைக்கல. நான் எப்பவும் நினைச்சதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த காட்டை காப்பாத்தணும். நான் பண்ணதெல்லாம் உங்களோட ஒத்துமையோட தான் நான் பண்ணேன். நான் தனியா எதுவுமே பண்ண முடியாது. சிறுத்தை சொல்றது கண்டிப்பா சரிதான். நானும் என் வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டேன்.
சண்டை, அடித்தடி, வெட்டி குத்து, சண்டை இது எல்லாமே பார்த்துட்டேன். மீட் பண்றதுல அங்க என்ன பிரச்சனை இருக்கு? முதல்ல நான் எப்படி உனக்கு சண்டை போடுறதுன்னு கத்துத்தரேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் உதவி செஞ்சே ஆகணும். ஆனா இன்னைக்கு நம்ம கண்டிப்பா உதவி செஞ்சே ஆகணும். இந்த சிறுத்தைக்காவது கண்டிப்பா செய்யணும். முதல்ல நான் சின்னவனாவும் பயந்தாங்கொலியாவும் இருந்தேன். ஆனா அண்ணன் சொன்னாரு, சின்னதா இருக்கிறது பலவீனம் கிடையாது. இப்ப எனக்கு பயமே இல்ல. நான் நிம்மதியா தூங்குறேன். ஏன்னா காடு என் வீடு மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த வீடு சிறுத்தை தான் பண்ணுச்சு. அப்புறம் எல்லாரும் ஒன்னாவும் இருக்காங்க. இப்ப சபையில எல்லாருக்கும் உண்மை தெளிவா தெரிஞ்சுது. நரிக்கும் ஆமைக்கும் புரிஞ்சிருச்சு அவங்க 2 பேரும் தப்பு பண்ணாங்கன்னு. என்ன மன்னிச்சிருங்க, நான் பொறாமையில ஏதோ அதிகமா பேசிட்டேன். நானும் இப்ப உங்க கூட சேர்ந்து இருப்பேன். நானும் தப்பு பண்ணிட்டேன். எனக்கும் உன் மேல சின்ன தப்பு இருக்கு. நான் நினைச்சேன் நான் பின்னாடி வந்திருக்கலாம்ல. இப்போ புரிஞ்சிச்சு, எல்லா காட்டுக்கும் எல்லா இடமும் இருக்கு. நானும் தப்பு, நீயும் தப்பு. சிறுத்தையாதான் நம்மளோட உண்மையான boss. நம்ம boss நம்மளை எப்பவும் புரிஞ்சுக்குவாரு. நம்ம பேச்சு கேட்பாரு. எப்பவும் கோவப்பட மாட்டாரு. ரொம்ப நாட்கள் கடந்து போச்சு. காடு முழுமையா மாறிடுச்சு. முதல்ல சண்டை நடந்த இடத்துல இப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காட்டுக்குள்ள பஞ்சாயத்து இருக்கும். எல்லா விலங்குகளும் வருவாங்க. சின்ன விலங்கு, பெரிய விலங்கு, வயசான விலங்கு, சின்னது, எல்லாரும் அவங்க விஷயத்த பேசுவாங்க. நான் பயப்படுறது இல்ல. நான் எல்லாத்தோட வேகமா ஓடுவேன், துள்ளி துள்ளி குதிப்பேன். இப்பெல்லாம் நான் எல்லாருக்கும் நல்ல நல்ல கதைகள் சொல்றேன். முதல்ல நான் எப்பவுமே ஒளிஞ்சிருப்பேன். ஆனா நான் இப்ப எல்லாரும் கூட இருக்கிறேன். நான் முதல்ல ரொம்ப கோவமா இருக்கேன். யாராவது பக்கத்துல வந்தா கண்டிப்பா நான் அடிச்சிருவேன். ஆனா இதை எல்லாமே நான் முதல்ல கண்டிப்பா செஞ்சிருவேன். பழம், சாப்பாடு எல்லாமே. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யாராவது என்கிட்ட கேட்டா, கரடி அண்ணா எப்போ எங்க போறீங்க? நான் இங்க தப்பிச்சு போயிருவேன். யாராவது என்கிட்ட கேட்டா கண்டிப்பா நான் சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவேன். யாராவது அன்பா சொன்னா சொல்லுவேன். கண்டிப்பா நான் எல்லா குழந்தைகிட்ட கதை சொல்லுவேன். மெதுவா போ, அப்பதான் நம்ம கண்டிப்பா போக வேண்டியது கரெக்டா செய்ய முடியும். இதுதான் உண்மையான வெட்டி. அப்புறம் கடைசியில அந்த மரத்தை கீழே உட்காந்துருந்த சீதா, அதோட கண்கள்ல அமைதி இருந்துச்சு. அப்புறம் அதோட மனசுல அன்பு. இந்த காடு வெறும் என்னோடது கிடையாது, நம்ம எல்லோருடைய வீடு. அப்புறம் இந்த வீட்டுல யாருமே பெரியவங்களோ யாருமே சின்னவங்களோ கிடையாது. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். அப்புறம் அந்த நாளே அந்த காட்டுக்கு ஒரு பேர் வந்துச்சு, அன்பும் பாசமும் கொண்ட காடு. இங்க யாரும் யாருக்கும் பெரியவங்க இல்ல. இங்க எல்லாத்து சிரிப்பும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு.